ஹலோ கைஸ், வெல்கம் டு யூஜி மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஷின்: ஃபைண்ட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலோடைய ஸ்டார்ட் ஃபார்ம் NWCM. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி the given problem is balanced or unbalanced ஆன்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளைவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமை நம்ம என்னன்னு சொல்வோம், பேலன்ஸ்டுன்னு சொல்வோம். டிமாண்டோட வேல்யூஸ் என்ன இருக்குது, 20, 15, 30 ஈக்குவல் டு சப்ளையோட வேல்யூ 10, 15, 40. 20 plus 50, 35, 35 plus 30, 65. 10 plus 15, 25, 25 plus 40, 65. இப்போ நம்மளுக்கு டிமாண்டும் சப்ளைவும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. The given problem is balanced. ஸ்டெப் 1ல என்ன பண்ண போறேன்னா, கொஷினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸை அப்படியே ஸ்டெப் 1ல நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ரோ எத்தனை ரோ இருக்குன்னா 2, 2, 3. ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. காலம் எத்தனை இருக்குன்னா 1, 2, 3. நம்ம ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் அதில் இருக்க டோட்டல் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கா, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது, 20க்கும் 10க்கும் இப்போ நம்ம பார்க்குறோம். 10, 20ல் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது, 10. இந்த 10 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நார்த்து கார்னரில் என்ட்ரு பண்ணுறோம். நார்த்து கார்னரில் அலோகேட் பண்ணுறோம். அலோகேட் பண்ணிவிட்டு இந்த 20ல் 10 டிக்ரீஸ் பண்ணி எழுதணும். இப்போ 20ல் 10 போயிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 0. இங்கே எவ்வளோ இருக்கும், 10. இப்போ 0 ஆனது காலம்லயா ரோலையா நம்ம பார்க்கணும். 0 இப்போ வந்து நம்மளுக்கு எங்க கிடைச்சிருக்கு, ரோல கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம ரோ வேல்யூவை என்ன பண்ண போறோம்னா கேன்சல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, கேன்சல் பண்ண ரோவை நம்ம ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் ரோ அண்ட் காலமை என்டர் பண்ணியிருக்கோம். 4, 1, 2, 1, 3, 1. அதோடைய சப்ளை வேல்யூ 15. இங்கே என்ன இருக்குது, 40. இந்த 20 என்னவா நம்மளுக்கு சேஞ்ச் ஆச்சு, 10ஆ சேஞ்ச் ஆச்சு. 50, 30. செகண்ட் ஸ்டெப்லேயும் சேம் ரூல் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் மினிமம் வேல்யூ இப்போ பார்க்க போகிறோம். 15 and 10க்கு மினிமம் வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ 15 and 10 மினிமம் வேல்யூ எது, 10. இந்த 10 எடுத்துகிட்டு போயிட்டு நார்த்து கார்னரில் அலோகேட் பண்ண போகிறோம். அலோகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிக்ரீஸ்டு பை 15/10. அப்போ இங்கே என்ன வரும், 0. இங்கே எவ்வளோ வரும், 5. இப்போ 0 ஆனது காலம் ரோ காலம். அப்போ 0 ஆன காலமும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண. நெக்ஸ்ட்டு கேன்சல் ஆன காலமை ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் 1, 2, 3, 1 அதை இங்கே எழுதியிருக்கோம். அதோடைய டிமாண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 5, 40, 15, 30. 5, 40, 15, 30. ஓகேவா. அதே சேம் ரூல், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போ 5க்கும் 15க்கும் பார்க்கணும். 5 and 15ல் மினிமம் இது 5. அப்போ 5 எடுத்துன்னு போயிட்டு நார்த்து கார்னரில் அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் 15/5. இப்போ இங்கே என்ன வரும், 0. இங்கே என்ன வரும், 15ல் 5 போயிடுச்சு. இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 10. இப்போ 0 ஆனது ரோ வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேன்சல் ஆன ரோவை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் 3 and 1 நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு 3 and 1க்கு நேராக இருக்க சப்ளை வேல்யூ 40, டிமாண்ட் வேல்யூ 10, 30. அதே சேம் ரூல், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்க மினிமம் வேல்யூ எது, இப்போ 10க்கும் 40க்கும் பார்க்க போகிறோம். மினிமம் இது
10 எடுத்துகிட்டு போயிட்டு அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 40லேருந்து 10 மைனஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே 30, இங்கே என்ன வரும்? 0. அப்போது இப்போ 0 ஆனது காலம். அப்போ காலமை கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது? 1 எடுத்துகிட்டு வந்து ஸ்டெப் 5ல் போட்டிருக்கோம். அதோடைய சப்ளை வேல்யூ 30, டிமாண்ட் வேல்யூ ஆல்சோ 30. இந்த மாதிரி லாஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு டிமாண்டும் சப்ளைவும் ஈக்குவலாக வரும். ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போது இங்கே இந்த நார்த் கார்னரில் இந்த 30 எடுத்துகிட்டு போய் அலோகேட் பண்ணுவோம். த சொல்யூஷன் இஸ், இப்போ கொஷினை வந்து நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். 2 2 3 4 1 2 1 3 3. ஸ்டெப் 1ல் அலோகேட் பண்ண நம்பர் என்ன கிடைச்சிது? செல் நம்பர் 11ல் 2க்கு நேரம் என்ன கிடைச்சிது? 10. அதை எடுத்துன்னு வந்து இங்கே அலோகேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் 4ல் என்ன கிடைச்சிது? 10. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அலோகேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3ல் 1ல் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5. 1ல் என்ன கிடைச்சிருக்கு? 5. செல் நம்பர் 22. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் 3ல் என்ன நம்பர் அலோகேட் பண்ணியிருக்கோம்? 10. செல் நம்பர் 32ல் 10 எடுத்துன்னு வந்து அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5ல் 1ல் என்ன நம்பர் அலோகேட் பண்ணியிருக்கோம்? 30. இது வந்து லாஸ்ட் செல் நம்பர் 3 1க்கு அடுத்து இருக்க 1ல் எடுத்துன்னு போய் அலோகேட் பண்ண போகிறோம். அப்போது 1க்கு நேரம் என்ன அலோகேட் பண்ணலாம்? 30. இப்போ நம்மளுக்கு ஸ்டெப் 1 2 3 4 5ல் கிடச்ச அலோகேஷன்ஸ் தான் எழுதியிருக்கோம். இப்போ எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ 3 காலம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்பர் ஆஃப் அலோகேஷன் செக் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் அலோகேஷனுக்கு என்ன ஃபார்ம்லானா m + n - 1. m மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ், n மீன்ஸ் நம்பர் ஆஃப் காலம். இப்போ எத்தனை ரோ இருக்குது? ஒரு ரோ 1 2 3 ரோஸ் இருக்குது. இப்போ எம்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 3. காலம் 1 2 3, காலம் ஆல்சோ 3 -1. இப்போ என்ன ஆன்சர்? 6 - 1 5. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? நம்பர் ஆஃப் அலோகேஷன் 5 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஆன்சருமே எத்தனை அலோகேஷன் தான் கிடச்சிருக்கு? 1 2 3 4 5. இதுலேருந்து இந்த சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்னா, இந்த சொல்யூஷன் இஸ் நான் டீஜெனரசி. அதாவது நம்ம இந்த ஃபார்முலாவில் செக் பண்ணும் போது நம்மளுக்கு 5ன்ற ஆன்சர் கிடைச்சிது. நம்பர் ஆஃப் அலோகேஷன் நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? 5 தான் கிடைச்சிது. அப்போ 5 = 5. ஈக்குவலாக வரலன்னா அதை நம்ம வந்து டீஜெனரசின்னு சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் த ஃபைனல் ஆன்சர் இஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் என்னென்ன அலோகேஷனில் கிடைச்சிது? 10 × 2 நெக்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் 10 × 4 நெக்ஸ்ட் வேல்யூ 1 × 5 நெக்ஸ்ட் 10 × 3 நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆன்சர் 1 × 30. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிறோம். 10 × 2 20 + 10 × 4 40 + 1 × 5 5 + 10 × 3 30 1 × 30 30 60 60 + 5 125. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை நம்ம வந்து ருப்பீஸில் தான் எழுதணும். ₹125. தேங்க்யூ.